வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தி. பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் விரைவில் வீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு விதித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்கவில்லை என புகார் தெரிவித்ததை அடுத்து பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்கவில்லை என புகார் தெரிவித்ததை அடுத்து பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். பத்மஸ்ரீ திருமதி சின்னப்பிள்ளை அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் கடந்த 2000 ஆண்டில் சர்வே பாஸ்கர் விருது பெற்றவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சின்னப்பிள்ளை அவர்கள். எனவே அவர் சமீபத்தில் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் தனக்கு வீடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது, ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்று வேதனையோடு தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி சின்னப்பிள்ளை அவர்களுக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒரு சென்ட் வீட்டு மனைகளுடன் சேர்த்து இந்த பிள்ளிச்சேரி ஊராட்சி திருவிழாப்பட்டி கிராமத்தில் கூடுதலாக 300 சதுரடி நிலத்தையும் பட்டா வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே மேலும் இந்த ஆண்டே இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அவர்களுக்கு புதிய வீடு ஒன்று கட்டித்தரப்படும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.